தேவை MPLAB XID அப்படின்னு சொல்லுவாதான். வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா MPLAB XID வந்து நெக்ஸ்ட்டு. அடுத்து வந்து ஐ அக்செப்ட் அப்படி கொடுத்தாரு. அடுத்து நெக்ஸ்ட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம் ஃபியூச்சர்ஸ் பாலிசிஸ் வந்து இதாகுது. நெக்ஸ்ட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் ப்ராக்ஸியில் வந்து இது பண்ணிட்ட மாதிரி இருக்குது. நான் வந்து என்ன பண்ணுறேன், யூஸ் சிஸ்டம் ப்ராக்ஸி செட்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்தாரு. நெக்ஸ்ட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து TSBக்கு வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். இல்லை 32 பிட் MCUக்கானது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே டிக் பண்ணி உங்களுக்கு 8 பிட் மட்டும் வேணும்னா 8 பிட் 2.7 GB வந்து இன்ஸ்டால் ஆகிடும். இல்லை நீங்கள் வந்து TSBக்கும் வந்து இது பண்ணணும், ப்ரோக்ராம் ரைட் பண்ணணும் ஃபியூச்சரில் அப்படின்னா அது போய் வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா நீங்கள் உள்ளே போய்ட்டு கான்ஃபிகர் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணேன், நெக்ஸ்ட்டு கொடுத்தாரு. இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டாபிக் வந்து நெக்ஸ்ட் தான். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இன்ஸ்டாலிங் அது டைம் எடுத்துக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், XCC கம்பைலரும் இன்ஸ்டால் பண்ணலாமா. XCC கம்பைலரும் ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரெண்டையுமே என்ன பண்ணுங்கள், சைமல்டேனியஸாக நீங்கள் ரன் பண்ணுங்கள். அதில் எந்த இஷ்யூமே கிடையாது. இது வந்து என்ன பண்ணுறேன், லைட்டாங்கிற ஓரத்தில் வச்சாரன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா XCC 8 கம்பைலர் வந்து ஷோ ஆகும். இதுவும் எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டு இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி சம் பேசிக் செட்டிங்ஸ் தான். அதுக்கு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து பேசிக்காக இன்ஸ்டால் ஆகும். ஆனால் இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது நீங்கள் கம்பல்சரி நெட் வந்து உங்கள் லேப்பில் தேவை. இப்போ நான் இங்கே ரைட்டை தள்ளி வச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட்டு